எழுத்து தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த ஷேக்ஸ்பியர் நாவலையே அப்படியே அந்த ஸ்பெல்லிங் தமிழில் வரா மாதிரி அவங்க வாசிக்கணும். வாசிச்சுட்டு அவங்களுக்கு ஆங்கிலம் மாதிரி கேட்கணும். ஆகையினால ரோமன் எழுத்தை கூட நம்ம மொழி எழுத்துல எழுத முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க தமிழ் நகரம் இருக்குங்க, ஆங்கிலத்தில் நகரம் இல்லைங்க, அது இசட்னு போடணுங்க, இசட்கச்சு போடுறதாங்க அப்படிம்பீங்க. அதே மாதிரி ஆங்கிலத்தில் நீங்கள் 5 உயிரெழுத்து தான் இருக்கு, AEIOU. தமிழில் 12 இருக்கு. அப்போ அந்த நெடியில் நமக்கு இருக்கும். அவனுடைய ஏவை போடும்போது குறியில் எழுதணுமா, நெடில் எழுதணுமா, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ இதெல்லாம் யோசிச்சு 2 வழியிலையும் நம்ம வழி கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த ஆய்வில் ஈடுபட்டேன். இது 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி முடிச்சது தான். அந்த இணைய பல்கலைக்கழக இணைய மாநாடும் எப்பயோ ஒரு மட்டும்தான் நடக்குது உங்களுக்கு. ஆகியனால இப்போதான் அதை வெளிக்கொண்டு வந்திருக்கேன். ஆனால் இன்னொரு இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தேன். அவங்க 4 ஆண்டுகள் கழிச்சு அதை போட்டாங்க. ஆனால் வெளிச்சத்துக்கு வரல. ஆகையினால இங்கே மறுபடியும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இப்போ நான் இந்த அப்ஜெக்டிவ் என்னன்னா, இந்த டிரான்ஸ்லிட்ரேஷன் ஸ்கீம் குட் பி கேஸ் சென்சிட்டிவ் பட் ஷால் நாட் எம்ப்ளாய் எனி ஸ்பெஷல் கேரக்டர். அதாவது ஒரு லெட்டர் எழுதுறீங்க வச்சுங்க, மொழியாக மாத்திரீங்க வச்சுங்க, அது மொழி எழுத்தா இருக்கணுமே தவிர அதில் போய் பிராக்கெட்டு கமா நம்பர்லாம் போடுறது முறையாக தோணலை. அதே சமயத்தில் சின்ன ஸ்மால் கேஸ் அப்பர் கேஸ் போடலாம். ஏன்னா தமிழில் 2 சுழினா இருக்கு, 3 சுழினா இருக்கு. இப்போ 2 சுழினாக்கு ஸ்மால் என் போட்டுக்கிறீங்க, 3 சுழினாக்கு கேபிட்டல் என் போடுறீங்க, அது நியாயம். 2 கலக்கலாம் நீங்க. ஆகையினால கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டி கிடைக்குது. இங்கிலீஷில் 26 ஸ்மால் கேஸ் லெட்டர் இருக்கு, 26 அப்பர் கேஸ் இருக்கு. அப்போ 52 கொஞ்சம் விளையாடலாம் நீங்க. ஆகையினால இதை நம்ம அலோவ் பண்ணலாம். The transliteration scheme must be unambiguous. அதில் குழப்பம் இருக்கக்கூடாது. நீங்கள் தமிழை ஆங்கிலத்தில் மாற்றிட்டீங்க, இப்போ ஆங்கிலத்தில் திருப்பி தமிழுக்கு வரணும். அதே மாதிரி இப்போ குரான் அப்படின்னு எழுதுறீங்க வச்சுங்க, கூ போட்டு ரா போட்டு கால் போட்டு இன்னும் போடலாம். கூ போட்டு இரு போட்டு உயிரெழுத்து ஆனா போட்டு 2 சுழி இன் போடுறீங்க வச்சுங்க, குர் ஆன். அப்படிதான் அந்த மொழியில் அவங்க விரும்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது திருப்பி வரும் வச்சுங்க, எனக்கு அந்த ஆவணம் வரணும். ஆகையினால இந்த ஸ்கீமுக்கு ஒரு குழப்பம் இல்லாத ஒரு டிரான்ஸ்லேட்டரேஷன் கண்டுபிடிக்கணும். Transliteration may not be ideally suited for human reading, hence its user-friendly aspect is kept secondary. இந்த மாதிரி பண்ணும்போது படிக்கிறது கஷ்டமா இருக்கு. இப்போ தமிழ் சொற்கள்லேயே எதுக்கு உயிர்மை போடுறோம் நம்ம? அந்த காலெல்லாம் கண்ணு உறுத்தாமல் இருக்கும். அங்கங்கே நடுவில் நீங்கள் உயிரெடுத்து போட்டேச்சு கண்ணு உறுத்தும். அளபடின்னு எடுத்துங்களேன், கொஞ்சம் உறுத்துது பாருங்க. அங்கே உடனே உறுத்தாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த உயிர்மை எழுத்துக்கள் நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. அதுவும் ஒரு முக்கியமான காரணம். அப்போ ஒலிப்பு முறையில் தமிழில் சொல்லுவாங்க, உலகத்தில் 6 மொழிகளில் ஒரு மெய் எழுத்துக்கு அடுத்தப்புறம் ஒரு உயிர் வரணும், ஒரு மெய்க்கு அப்புறம் அடுத்த உயிர். இந்த மாதிரி 6 மொழிகளில் போட்டிருக்காங்க. அதாவது தமிழ், அந்த ஜப்பானிய மொழி, சீன மொழி, ஸ்வாஹாலின் ஆப்பிரிக்க மொழி, இவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு மெய் எழுத்துக்கு அப்புறம் ஒரு உயிரெழுத்து வரணும். இப்போ பாருங்க, இஸ்கூல் தான் சொல்லுவாங்க கிராமங்களே, நமக்கு வராது. ஏன்னா அந்த எஸ்ஸுக்கு அப்புறம் ஒரு உயிரெழுத்து எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் ஜப்பான் சீனெலாம் பார்த்தீங்க வச்சுங்களேன், நாகசாக்கி NAGA அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டாக அவங்களுக்கு ஒரு உயிர் இருக்கும். அவனுக்கும் சுலபமாக இருக்கும். ஜப்பான்காரனுக்கு தமிழ் சொற்களை உச்சரிக்கிறது எளிமையாக இருக்கும், நமக்கும் எளிமையாக இருக்கும். அதே ஆங்கிலக்காரனுக்கு நம்ம மொழி உச்சரிக்க சிரமப்படுவான். நிறைய உயிரெழுத்தை திணிக்கணும். ஆகையினால இந்த ஸ்கீமில் படிக்கிறதுக்கு ஏற்றதுன்னு இல்லை, ஏற்றதுன்னு சொல்ல முடியாது நம்ம. ஆனால் மெஷினில் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அந்த அளவில் இந்த ஸ்கீமை நான் உருவாக்கியிருக்கேன். அப்புறம் ரேண்டம் ஸ்ட்ரைக்கிங், இது ஒரு ஆராய்ச்சி தானே. அதாவது டைப்ரைட்டர் இருக்கு, கணமோடி அடிக்கிறேன், அது குரங்க உட்கார வைக்கிறேன், அடிக்கிறேன். அது என்னெல்லாம் உருவாக்குதோ அதெல்லாம் எனக்கு ஆங்கிலத்தில் மாற்றணும். நான் தமிழ் டைப்ரைட்டர் அடிச்சுன்னா எனக்கு வரணும். உதாரணமாக கொம்பு காலு கொம்புன்னு வரும். தமிழ் டைப்ரைட்டரில் அந்த கொம்புலாம் இருக்கு. இது மாதிரி வந்துச்சுங்க, அதுக்கு என்ன எழுத்து சொல்லுவீங்க? நீங்கள் சொல்ல முடியாது. அது எப்படி இங்கிலீஷில் காட்டுவீங்க? நீங்கள் காட்டணும். அதான் எனக்கு விருப்பம். ஏன்னா கல்வெட்டுகள் அது மாதிரி இருக்கலாம், பிழைகளோடு எழுதுவாங்க, அந்த பிழையை சுட்டணும். அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் வந்ததுன்னா அதுக்கு வழி காட்டணும் அப்படிங்கிறது எனக்கு என்னுடைய தேவை. இப்போ இருக்கிற ஸ்கீம் எதுவுமே 100% ரோமனைஸ்ன்னு சொல்ல முடியாது. சில ஸ்பெஷல் கேரக்டரைஸ் பண்ணுறாங்க. இப்போ யூனிவர்சிட்டி கோலனில் 2 சுழினாக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னகரத்துக்கு வெறும் என் ஸ்மால் என், 2 சுழி நகரத்துக்கு என் போட்டு 2ன்னு எழுதுறாங்க, N2. 3 சுழினாக்கு கேபிட்டல்னு எழுதுறாங்க. ஏன்னா 3 நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இருக்கிற 2 கேஸ் தான் இருக்கு, ஸ்மால் கேஸ் அப்பர் கேஸ். அப்போ என்ன பண்ணுவாங்க? இப்படி பண்ணுறாங்க. இந்த ஐட்ரான் ஸ்கீமில் என் போட்டுட்டு ஒரு
கேரட் மார்க் போடுறாங்க, ஏரோ மார்க் மாதிரி போட்டு காட்டுறாங்க. அப்போ 2 எழுத்து. இந்த மாதிரி அந்த மேலே போடக்கூடியது எல்லா டைப்ரைட்டில் இருக்குன்னு சொல்ல முடியாது, கம்ப்யூட்டரில் வேணா இருக்கலாம். இந்த பிரச்சனைகள் வருது. ஆகையினால எனக்கு ஸ்பெஷல் கேரக்டர் கூடாது, எண்கள் கூடாது. அப்படி இல்லாமல் இருக்கிற ஸ்மால் கேஸ் அப்பர் கேஸ் லெட்டர் பயன்படுத்தி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு தேவை. இப்போ இந்த இருக்கிறதுல பார்த்ததுல இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கோலோன் ஜெர்மனிக்காரர்கள் தமிழினுடைய இலக்கிய செல்வங்கள்லாம் சுலபமாக கணிப்பொறியில் போடுறதுக்கு ரோமன் லெட்டரை பயன்படுத்துகிறாங்க. அதில் இந்த ரன்னகரத்துக்கு வந்து N2ன்னு போடுறாங்க. நான் அந்த 2 மாற்றி ஆகணும் நான், ஆகையால் NXன்னு போடுறேன். அப்புறம் தமிழில் இந்த இக்ஷுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி அந்த இக்ஷு வருது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து SHன்னு போடுறாங்க, 2 எழுத்தாக போடுறாங்க. அது கொஞ்சம் சிக்கனப்படுத்தலாம்னு சொல்லிட்டு கேபிட்டல் Xன்னு போடுறேன். ஏன்னா ரயில்வே பார்க்கும்போது கடைசி வண்டியில் Xன்னு போட்டு வச்சுருப்பாங்க. தமிழனுடைய நெடுங்கணக்கில் கடைசி எழுத்து நகரம் ரன்னகரம் 2 சொல்லினா, ஆகியனால அந்த 2க்கு பதிலாக நான் X போட்டுக்கிறேன். கிரந்த எழுத்து ஷா ஷா ஷாஹா இக்ஷான்னு போடுறோம் பார்த்தீங்களா, அது கடைசி எழுத்து. ஆகினால் கேபிட்டல் Xஐ வந்து இக்ஷுக்காக வச்சுக்கிறேன், ஸ்மால் Xஐ வந்து NXன்னு போட்டிங்கன்னா நீங்கள் ரன்னகரத்துக்கு காட்டலாம். அப்படிங்கிற ஒரு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு முறையாக பண்ணி காட்டியிருக்கேன். அடுத்த முக்கியமான விஷயம் வந்து அந்த உயிர் துணை எழுத்துக்களுக்கு பார்த்தீங்களா காட்டியிருக்கேன். ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ அந்த துணைக்கால் தான். அதில் தமிழில் வந்து அகரத்துக்கு துணைக்கால் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆங்கிலத்தில் நீங்கள் வற்புறுத்தி போடுவீங்க, KAன்னு போடுவீங்க. தமிழில் காட்ட முடியுமா அந்த கால் மாதிரி அகரத்துக்கு ஏதாவது ஒரு துணை எழுத்துருக்கான கிடையாது உங்களுக்கு. போட்டாச்சு. தனி உயிரெழுத்தை காட்டணும் ஆவண்ணா அப்படி காட்டணும்னா ஒரு ஒய்யை முன்னாடி சேர்த்துக்குங்க. அந்த வரிசையிலேயே கேபிட்டல் ஒய் போட்டுக்குங்க. ஸ்மால் ஒய் போட சொல்ல, ஸ்மால் ஒய் வந்து எகரத்துக்கு வேண்டியிருக்கு, எகர மெய்யெழுத்துக்கு வேண்டியிருக்கிறதுனால நான் வந்து கேபிட்டல் ஒய் போடுறேன். போட்டா எதுக்குன்னா இது என்னங்க பெருசாக கூடி போயிடுதுன்னு, என்னுடைய தேவை என்னன்னா உயிரெழுத்து தனியாக காட்டணும், உயிர்மை எழுத்து தனியாக காட்டணும். அந்த ஒரு நிர்பந்தம் எனக்கு இருக்கு. ஏன்னா வந்து கல்வெட்டுகள்லையும் அந்த தேவைகள்லாம் ஏற்படுது, அதெல்லாம் காட்டணும்னா. உதாரணமாக பாருங்களேன், 6 அப்படிங்கிறது தமிழ் சொற்களில் யாருன்னு கூட எழுதலாம். அப்போ வந்து இந்த ஆவனாவை ஒய் கேபிட்டல் ஏன் போட்டானையும் ஒய் ஸ்மால் ஒய் கேபிட்டல் ஏன் போட்டா கூட யாவனா ஆயிடுது. ஆகையினால இந்த ஒய்ங்கிற ஒரு செலக்ஷன் தேர்வு இருக்கு பார்த்தீங்களா, மிக பொருத்தமானது உயிரெழுத்துக்கு அப்படிங்கிறதுக்காக காட்டியிருக்கேன். இப்போ 6 யானை, ஆண்டு, ஆர், யமன் இதெல்லாம் வந்து இந்த ஒய் போடுறதுனால உங்களுக்கு எளிமையாக காட்டலாம். இப்போ ஈல்டு எல்லோவில் பாருங்களேன், தமிழ் எழுதும்போது ஏ இல்லோன்னு காட்டுறீங்க, ஆனால் ஒய் உட்கார்ந்துருக்கு, அப்பயும் பொருத்தமாக இருக்கு. ஆகையினால உயிரெழுத்து காட்டும் போது ஆங்கிலத்திலேயே ஒய் சேர்த்துக்கிறாங்க ஒய்ன்னு, இப்போ தமிழையும் சேர்க்கக்கூடாது. ஆகையினால இந்த டிரான்ஸ்லேஷன் ஸ்கீமில் அது பண்ணலாம். அப்புறம் பாருங்க, உடை அணிந்து இந்த உடம்புடு மெயின் சொல்லுவாங்க, உடை அணிந்து சொல்லும் போது யாவனாவா மாறிடுது. இனிமை ஆன அப்ப வந்து யாவா மாறிடுது. இப்ப இந்த ஸ்கீம் போட்டிங்க வச்சுங்க, ஆனங்கிறதுக்கு கேபிட்டல் ஒய், அப்புறம் வந்து கேபிட்டல் ஏ போடுறீங்க, சின்ன யா போடும்போது சின்ன ஒய் போட்டு கேபிட்டல் ஏ போட்டுடலாம். கண்ணை உறுத்தாது, ஒரு ஒன்றுக்கு ஒன்று பொருத்தமானது அமைது பாருங்க. ஆகையினால இந்த உயிரெழுத்தை காட்டுறதுக்கு கேபிட்டல் ஒய் போடுறது மிக பொருத்தமாக இருக்கு. குறிப்பாக இந்த உடம்புடைமை காட்டக்கூடிய இடத்துல இது மிக அற்புதமாக வேலை செய்கிறது. அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் 3 நிமிடம் கிரிடன் போயிடுறதுனாலதான் சரி. இப்போ இதெல்லாம் சொல்றத விட டிஸ்கஷனுக்கு போறது பயனுடையதாக இருக்கும். இப்போ நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, தமிழ் எழுத்துக்களை ஆங்கில எழுத்தா காட்டணும், ஆங்கில எழுத்தை தமிழ் எழுத்தா காட்டணும். ஆங்கில எழுத்துல அப்பர் கேஸ் லோவர் கேஸ் இருக்கு, அது எப்படி தமிழ்ல காட்டுவீங்க, இதுக்கு என்ன வடிவ மாற்றம் நான் உருவாக்கியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நேரடியாக போயிடலாம்.